வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் மார்கன் ஹவுசல் எழுதின த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட 7வது சாப்டர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சாப்டரோட தலைப்பு ஃப்ரீடம். அதுக்கு சப்டைட்டிலாக கண்ட்ரோலிங் யுவர் டைம் இஸ் த ஹையஸ்ட் டிவிடெண்ட் மணி பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உங்கள் கையில் இருக்கும் பணம், உங்கள் கையில் இருக்கும் செல்வம் உங்கள் நேரத்தை எஃபெக்டிவாக நிர்வாகம் செய்ய உதவுது. உங்கள் நேரத்தில் உங்களுக்கு விரும்பியதை நீங்கள் செய்ய முடியுதுன்னா அதுதான் உங்கள்கிட்ட பணம் இருப்பதற்கான சிறந்த லாபம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு அன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ண முடியும். இந்த வேலைக்கு போகணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போகலான்ற சாய்ஸ் உங்களுக்கு இருக்குது. அப்படியெல்லாம் இருந்தால் ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட் டுடே அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். அப்படின்னா அதுதான் பணம் அளிக்கக்கூடிய மிகப்பெரிய சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆங்கஸ் கேம்பல் அப்படின்ற சைக்காலஜிஸ்ட் 1981 எழுதின த செல்ஸ் ஆஃப் வெல்பீயிங் இன் அமெரிக்கா அப்படின்ற அந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்களை பேசுகிறார். மக்கள் அவங்க வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது, சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி இதை ஸ்டாயிக் ஃபிலாசபியில் சொல்கிறாங்க. உங்களால் குறிப்பிட்ட விஷயங்களை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இன்றைக்கி ட்ரம்ப் இன்றைக்கி பத்திரிகை செய்தி அது இந்தியா மாதிரி நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருளுக்கு 27% வரியை அதிகரிச்சிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோலுக்கு வெளியில் இருக்குது. அதை நினச்சி நம்ம கவலைப்படுறதில்ல, இல்லை டிஸ்கஸ் பண்ணுறதில்ல, இல்லை வருத்தப்படுறதுல ஒன்றுமே இல்லை. இப்போ எதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, எது நம்மளோட ஆளுகைக்கு உட்பட்டிருக்கோ அதை மட்டும் சரியாக வச்சுக்கிட்டால் போதும், மற்றதை பற்றிலாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்றது அந்த ஸ்டாயிக் ஃபிலாசபியோட ஐடியா. அதே மாதிரி அமெரிக்கர்கள் அவங்க அந்த பிஸி வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது 1980 உள்ள ரிசர்ச்சு. பிவேர் ஆஃப் த பேரனஸ் ஆஃப் பிஸி லைஃப்னு சொல்லுவாங்க. பிஸியாக இருக்கிறவங்க உண்மையிலேயே ஒன்றுமே செய்கிறதில்லன்னு சொல்லுவாங்க, உண்மையிலேயே அவங்க வாழலைன்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க பிஸியாக இருந்து என்ன செஞ்சாங்க, என்ன அடைஞ்சாங்க, இல்லை என்னத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா ஒன்றுமே உருவாக்கியிருக்க மாட்டாங்க. சும்மா பிஸி மீட்டிங் மேலே மீட்டிங் அட்டன் பண்ணி விற்பனையை கூட்டுறது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க, இல்லை எப்படி விளம்பரம் பண்ணுறதுன்னு பேசியிருப்பாங்க. இப்போ பிவேர் ஆஃப் த பேரனஸ் ஆஃப் பிஸி லைஃப். இப்போ இதை சொல்கிறார், உங்களுக்கு நேரம் நிறையா இருக்குது, உங்களுக்கு நேரம் இருக்குன்னா அதுதான் பெரிய சுதந்திரம்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த கையில் இருக்கும் பணம் உங்களுக்கு எவ்வளோ நேரத்தை உருவாக்கி கொடுக்குது. இப்போ ஜேகே காலின்ஸ் அப்படின்றவர் த சிம்பிள் பாத் டு வெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் அவர் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறது இதுதான். உங்கள் கையில் ஒரு 6 மாதம் எமர்ஜென்சி பணம் இருக்கா, மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு பணம் இருக்கா, உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த வேலை கொடுத்தவர்கிட்ட போடான்னு சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பொறுமையாக தேடிக்கலான்னு சொல்கிறாரு. அவர் எஃப்யூ மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த சுதந்திரம் பணம் அளிக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சுதந்திரம். அப்புறம் மார்கன் ஹவுசல் தன்னோட சொந்த அனுபவத்திலேருந்து ஒன்று சொல்கிறாரு. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. காலேஜ் படிக்கும்போது அப்படி ஒரு நிறுவனத்தில் இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு கிடைக்கிது. 3 மாதம் இன்டர்ன்ஷிப்பு. ஆனால் அவரால் 1 மாதத்துக்கு மேலே அங்கே நீடிக்க முடியல. அவர் என்ன நினச்சிட்டு இருந்தார், வெளியிலேருந்து பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தார். அந்த மாதிரி சம்பாதிக்கணும்னு நினச்சார். அவங்க ரிச்சான வாழ்க்கையை வாழ்கிறதா நினச்சார். ஆனால் அங்கே போனப்பறம் தான் தெரியுது, அவங்க ஸ்கெடியூலெல்லாம் இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க, வேலை செய்கிறத தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. இப்போ இப்படி வேலை செஞ்சு ஈட்டுற பணத்தில் பொருட்களாக வாங்கி குமிக்கிறாங்க அப்படின்றது அவருக்கு தெரியுது. இப்போ ஒரு மாதத்துலேயே அதை விட்டு வெளியில் வந்துடுறாரு. இந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். போன வருஷம் ஜூலையில் 2024 ஜூலையில் பூனேயில் இருந்த அது ஒரு அமெரிக்க நிறுவனம் தான் நினைக்கிறேன், ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங்குன்னு நினைக்கிறேன். அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒரு 26 வயது பெண், கேரளாவை சேர்ந்தவங்க, யங் சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ரொஃபஷ்னல். அவங்க வேலைக்கு சேர்ந்து ஒரு சில மாதங்கள்லேயே, ஒரு 3-4 மாதத்துக்குள்ளேயே அங்கே ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாமல் எக்ஸாஸ்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க, பேர்ன் அவுட் ஆகிட்டாங்க. அவ்வளவு வேலை, உறங்கிறதுக்கு நேரம் இல்லை, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, செல்ஃப் கேருக்கு நேரம் இல்லாமல். அப்படி இந்த நிறுவனங்கள் வேலை வாங்கி என்ன செய்கிறாங்க அப்படின்றது பேசிக்கலாகவே நமக்கு புரியலை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் கல்ச்சரில் போய் மாட்டிக்கிடக்கூடாதுன்னு சொல்கிறார். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கையில் இருக்கும் பணம் போக அவங்களால எத்தனை விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அவ்வளவு நிம்மதியாக இருப்பாங்க. அப்போ ஒன்று அந்த அவேர்னஸ், நம்மளால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற அவேர்னஸ் அது தெரிஞ்சுட்டா பாதி கவலைகள் குறைஞ்சிருன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டெரக் சிவர்ஸ் அப்படின்றவர் அவரோட வாழ்க்கை கதையை சொல்கிறாரு. அவர் ஒரு தொழிலதிபர்.
மியூசிக்கல் கம்பெனி ஒன்று ஆரம்பித்து பெரிய விலைக்கு விற்றவர். அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கேட்கும்போது எப்படி அவர் பணக்காரர் ஆனார் கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, அவரோட யங் டேஸில் 20s இருக்கும்போது 20 வயதுகளில் அமெரிக்காவில் வந்து மேன்ஹாட்டனில், நியூயார்க்கில் உள்ள மேன்ஹாட்டனில் மாதம் $1800 சம்பளத்தில் வேலை பார்த்துருக்காரு. அதில் $1000 வந்து அவருக்கு செலவாயிரும். $800 சேர்த்து வச்சுருக்காரு. இப்படி $800 $12,000 அவர் கையில் சேர்ந்த உடனே அந்த வேலையை விட்டுறாரு. அதாவது 12 மாதம் வந்து அடுத்த வேலைக்கு போகாமல் வண்டியை ஓட்டலாம் அப்படின்ற சுச்சுவேஷனில். அப்போது அவர் சின்ன சின்ன கிளப்புகளில் இந்த மாதிரி மியூசிக் ப்ளே பண்ணி பணம் ஈட்ட முடியும் அப்படின்ற முடிவுக்கு வர்றாரு. அதனோட தொடர்ச்சியாக தான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அதை விற்று தான் பெரிய பணக்காரர் அவர். அப்போ நீங்கள் இந்த சம்பவத்தை சொல்லும்போது நீங்கள் இப்போ எப்படி எக்ஸாக்டாக பணக்காரனானு சொல்லலையான்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கேட்கும்போது, நான் சொன்னேன் இல்லையா, அந்த 22 வயசுலேயே அந்த வேலையை விட்டேன்ல $12,000 காசோட, அப்போயே நான் பணக்காரன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போது நேரம் தான் ஒருத்தருக்கு பணம் தேவை. அதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளவு சுதந்திரமான நேரம், உங்களுக்கான நேரம்ன்றது என்ன இருக்குது அப்படின்ற கேள்வியை திரும்ப இந்த இடத்துல கேட்குறாரு. இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒர்க் கல்ச்சர் எப்படி மாறி இருக்குன்னு சொல்கிறார். ஒரு 50 80 வருஷத்துக்கு முன்னாடி இப்போன்ற மாதிரி கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வந்து பெரும்பாலான வேலைகள் வந்து நாலெட்ஜ் ஒர்க்கு தான். நீங்கள் வந்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்து செய்ய வேண்டிய வேலை, இல்லை முடிவுகள் எடுக்க வேண்டிய வேலையை தான் இன்றைக்கி எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஒரு கார் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு காட்டன் மில்லில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியை விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா அந்த வேலை முடிஞ்சிருச்சு. மில்லை விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா அந்த வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் மிஷினரி எங்கேயும் கொண்டு போக முடியாது. ஆனால் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அப்படின்னா அவங்க கையில் ஒரு லேப்டாப்பை கொடுத்து வீட்டில் கொண்டு போய் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட முடியும். இல்லை நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்கன்னா அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கலாம். ஒரு விளம்பரத்தை உருவாக்கணும்னா அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். ஒரு ஆசிரியராக இருக்கீங்கன்னா வீட்டுக்கு பேப்பர் திருத்த வேண்டியது இருக்கலாம், கொஸ்டின் பேப்பர் செட்டப் பண்ண வேண்டியது இருக்கலாம், மறுநாள் கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கலாம். அப்போ இந்த அறிவுத்துறை வேலைகளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு ஓய்வு அப்படின்றது இல்லை, குறிப்பிட்ட நேரம் அப்படின்றது இல்லை. நீங்கள் தொடர்ந்து அதில் ஈடுபட்டிருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ இதை பற்றி பேசுகிறார். எப்படி வந்து இந்த அறிவு சம்பந்தமான அறிவை முதலீடாக கொண்ட வேலைகள் அப்படின்றது வந்து டைம் ஃப்ரேமுக்குள்ளே அடங்காமல் அது நீடிக்கிறதுனால ஒருத்தருக்கு அவருக்குரிய பர்சனல் டைம் எப்படி குறைஞ்சிருது அப்படின்றத சொல்கிறாரு. கடைசியாக இந்த அத்தியாயத்தை முடிக்கும்போது கால் பில்மர் அப்படின்ற முதியவர்களிடையே ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒருத்தர் அவர் எழுதின புக்கில் இருந்து ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு. அந்த புக்கோட டைட்டில் வந்து 30 Lessons for Living. அதில் வாழ்ந்து முதிர்ந்தவர்கள் 90 வயசு 80 வயசுக்கு மேலே உள்ளவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க, அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னார் மாதிரி பணம் சம்பாதிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி வேலைக்கு போகணும், இல்லை இவ்வளோ அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கான நேரம் இருக்கா அப்படின்றதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த அத்தியாயத்தை ஒரு திருக்குறள் சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். அது என்ன குறள் அப்படின்னா, நம்ம எந்த பொருளை வேண்டாம்னு முடிவு பண்ணுறோமோ அந்த பொருளால் வரக்கூடிய துன்பம் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குறளோட அர்த்தம் அது. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய லிமிட்டட் டைம், அந்த டைமை வந்து இல்லாமல் பண்ணுறக்கூடிய வேலை சூழல், அப்படி இருக்கும்போது பணமா நேரமா அப்படின்றத வந்து எவ்வளோ பணம் இல்லை எவ்வளோ நேரம் அப்படின்ற முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கி எல்லோரும் இருக்கும். அப்போது அது அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அவரவர் தேவைக்கேற்ற மாதிரி அவங்க முடிவெடுத்து அவங்க நேரத்தை காப்பாற்றிக்கணும், இல்லை மேலதிகமாக பணத்தை ஈட்டிட்டு நேரம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதான் சாய்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.